வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பால்பிட்டேஷன்ஸ் பற்றி பேச போகிறேன். அதாவது இருதயம் படபடன்னு துடிச்சுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, துடிக்குதுன்னு, அதை பற்றி. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில காரணங்கள் சாதா காரணங்கள், ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் சில காரணங்கள் பெரிய பிரச்சனை தரக்கூடிய காரணங்கள். அதனால் நீங்கள் பால்பிட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா கட்டாயம் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். முடிஞ்சால் ஒரு இருதய ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் போய் பார்க்கணும். ஆனால் பால்பிட்டேஷன்ஸ்க்கு என்ன காரணங்கள் இருக்கலாம், சில காரணங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒன்று அனீமியா இருக்கவங்களுக்கு, ரத்த சோகை இருந்ததுன்னா, உங்களுடைய ஹார்ட் இப்போ ஒரு படிக்கட்டு ஏறுறீங்கன்னா, ரத்த சோகை இருந்ததுன்னா உங்களுடைய திசுக்களுக்கு, செல்ஸுக்கு ஆக்சிஜன் சரியாக வராது. அதனால் ஹார்ட் படப்படான்னு அடிச்சுக்கணும். அப்போ தான் அடிக்கடி ஃபாஸ்ட்டாக அடித்தாதான் ஆக்சிஜன் போய் சேரும். அதனால் அனீமியா இருக்கவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஹார்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் கூட பால்பிட்டேஷன்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் அதை தவிர தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வரலாம். அதை தவிர சில சீரியஸான விஷயங்கள்லாம் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இருதயத்தில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. அதனால் ஸ்ட்ரெஸ்னால் கூட வரலாம். அதாவது ரொம்ப ஏதோ யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்கன்னா அதனால் கூட பால்பிட்டேஷன்ஸ் வரலாம். பால்பிட்டேஷன்ஸ்லேயே விட்டு விட்டு அடிக்குதுன்னா, அதாவது படப்படன்னு அடிக்கிறத தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டுட்டு அடிக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் பால்பிட்டேஷன்ஸ் இருந்தால் ஒரு டாக்டரை போய் பார்த்துருங்க. வணக்கம்.